ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி என்ன ரெசிபிமா வந்திருக்கேன்னா ஆலு பூரி. அதுக்காக 2 கப் கோதுமை மாவு, 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் ஆயில், அப்புறம் கொஞ்சம் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு ஆலு பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு கோதுமை மாவு எடுக்கலாம். அதில் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்கு எடுத்து போடலாம். அதுக்கப்புறம் மல்லி இலை, அப்புறம் கொஞ்சம் ரவை. இது பூரி கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு. அப்புறம் ஆயில், அப்புறம் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம மாவை பிசைஞ்சு பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக எடுத்துருக்கோம். அடுத்து நமக்கு இதை சின்ன சின்ன பாலாக மாற்றி எடுக்கலாம். பாருங்கள், நான் சின்ன சின்ன பாலாக எடுத்திருக்கேன். நம்ம இதை உருட்டி எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ ஆயிலில் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆலு பூரி ரெடியாக இருக்குது. பாருங்கள், இவ்வளோ முறுமுறான்னு இருக்குது பாருங்கள். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம், இல்லை ஸ்நாக்ஸாகவும் பண்ணி சாப்பிடலாம். சைட் டிஷ் கூட தேவை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.